Hi friends, welcome back to Masala with Aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான ஹோல் சிக்கன் லெக் மசாலா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். First நான் இங்க whole chicken leg வந்து 3 பீஸ் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்த அப்புறமா அதுல வந்து சின்ன சின்ன பீசஸ் வந்து போட்டுருக்கேன். அதாவது கீரல் போட்டு வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லெமனோட ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது இதுல 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இத நல்லா வந்து நம்ம mix பண்ணி விட்டுறலாம். எல்லா லெக்லயும் படுற மாதிரி mix பண்ணி வெச்சிருங்க. இது ஒரு 15 minutes நம்ம மேரினேட் பண்ண போறோம். எதுக்காக லெமன் சேர்த்து ஊற வைக்கிறோம் அப்படினா அந்த கறி வந்து நல்லா சாஃப்ட்டா ஜூஸி ஆயிரும். அப்ப நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்காக தான் வந்து இத 15 minutes நம்ம ஊற வைக்கிறோம். 15 minutes கழிஞ்ச அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சமா பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள் கொஞ்சமா, 1 டீஸ்பூன் அளவு ginger garlic paste போட்டு இத நல்லா வந்து நம்ம இது பண்ணி வெச்சிரலாம். மேரினேட் பண்ணி எடுத்து வெச்சிரலாம். இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ண அப்புறமா இத ஒரு 30 minutes நம்ம நல்லா ஊற விட்டுறலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா மசாலாலாம் நல்லாவே சீக்கிரமா புடிச்சு கடச்சிரும். 30 minutes கழிஞ்ச அப்புறமா ஒரு ஃப்ரை பேன்ல நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல நம்ம இந்த சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 பீஸ் வச்சு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் அந்த முருகுற மாதிரி ஆகற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த முருகுற மாதிரியான பார்ட் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நமக்கு மசாலாவோட சாப்பிடும்போது. சோ இந்த மாதிரி நல்லா வந்து முருகுன அப்புறமா இத வந்து நம்ம தவால இருந்து வெளியில எடுத்துறலாம். இப்போ சிக்கன் நல்லா முருகி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதுல நம்ம ஃப்ரை பண்ணா அதே ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 2 minutes சாட்டே பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சாட்டே பண்ணுங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அடுத்ததா கொஞ்சமா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரக பொடியும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம். ஒரு 2 to 3 minutes இந்த மசாலா நல்லா இந்த எண்ணெயில வணங்கட்டும். இப்போ நல்லா நொர மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 2 பெரிய வெங்காயம் வந்து மிக்ஸில போட்டு நல்லா ஜூஸ் ஆக்கி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி பியூரியா இத வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா அது கூட mix பண்ணி விடலாம். அந்த மசாலா கூட அந்த ஆனியன் பேஸ்ட் நல்லாவே ஆட் ஆகி அந்த மாய்ஸ்சர் போய் ஓரளவுக்கு நல்லா முறுக்குற மாதிரி அது வந்து ஃப்ரை ஆகும். பாருங்க இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இதுல வந்து நம்ம பியூரி பண்ணி வச்சிருக்கிற 3 தக்காளி வந்து நான் இதுல ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து நம்ம வணக்கி எடுக்கலாம். இது வணங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா வந்துட்டு இந்த கிரேவி வந்து வணங்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 minutes வந்து நம்ம இத குக் பண்ணி எடுத்துறலாம். 5 minutes கழிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா வந்துட்டு குக் ஆயிருச்சு. இதுல கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடா இருக்கிற வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா வரும் கிரேவி. சோ ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச லெக் பீசஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம இதல போட்டுறலாம். போட்டுட்டு நல்லா வந்து mix பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் எல்லா லெக்லயும் படுற மாதிரி நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கங்க. மசாலா நல்லா சிக்கன்ல கோட் ஆன அப்புறமா இதுல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்றேன். நிறைய தண்ணி கிடையாது. ஒரு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இத விசில் வச்சு ஒரு விசில் வச்சு நான் எடுத்துர்க்கேன். ஒரு விசிலே வந்து சிக்கன் நல்லா வெந்திருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ண அப்புறமா திருப்பி இத ஓபன் பண்ணி வச்சு நல்லா வந்து ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துறலாம். நல்லா கிரேவி வந்து சுண்டறதுக்காக. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகி நல்லா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ண அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த லெக் மசாலாக்கு. ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் லெக் ஹோல் சிக்கன் லெக் மசாலா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ஸ்டைல்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீ ரைஸ் அதே மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எல்லா வீடியோவும் உங்களால பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்க எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்றேன். அண்ட் தென் டேக் கேர். பை. Thank you.